போதுமானதை கொடுத்துட்டீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. நாயில் இந்த பூமியில உள்ளவர ஆண்டவரே எனக்கு போதுமானதை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. ஹalleluya. thank you jesus, thank you jesus, thank you ஆண்டவரே. உங்க பிரசன்னம் என்னை முழுவதுமா நிரப்பி இருக்கிறது ஆண்டவரே. ஏதோ ஒரு விதத்தில் நான் நன்மைகளை பெற்றுக்கொண்டேன். ஹalleluya. எஸ் லார்ட். அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்களே உம்மை கண்டறிவார்கள் போட்டிருக்காண்டவரே. அதிகாலை நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை நீங்க நிரப்பாம அனுப்ப மாட்டீங்க ஆண்டவரே. ஹalleluya. உம்மை பார்க்கும்படியாக நாங்க காத்திருக்கிறோம். 120 பேர் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தர் அந்த அனுபவத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே அனுபவத்தினால் நீங்க நிரப்பினீங்க. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த பிரசன்னம் அப்படியே எங்களுக்குள்ளாக தங்கி இருக்கட்டும் அப்பா. தெய்வ பிரசன்னம் அப்படியே தங்கி இருக்கட்டும். ஹalleluya. இந்த உலகம் என்கிற அந்த குழி நரி எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தினுடைய வார்த்தைகள் எங்களை எதுவும் செய்ய முடியாது. ஓ, நான் தேவாதி தேவனுடைய பிள்ளை. நான் யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளை. ஹalleluya. என்னிடத்துல வந்து அப்படி பேசவே முடியாது. என்னை இந்த உலகத்துக்குள் இழுத்து செல்லுகிற வார்த்தைகளை பேசவே முடியாது. ஹalleluya. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட வேலனடித்தி. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட வேலனளித்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் மேசையா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் ஏசையா. பனையை போல என்னை செழிக்க செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் ஏசையா. பனையை போல என்னை செழிக்க செய்தி, உயரங்களில் என்னை அமர வைத்தீர். பனையை போல என்னை செழிக்க வைத்தீர், உயரங்களில் என்னை உட்கார வைத்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் ஏசையா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் ஏசையா. ஏசையா, 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 ஏசையா. பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில எல்லாம் ஒன்று கூடி ஆராதிக்க வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதி ஆராதனை வீரர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஒரு ஜெயம் வேணும்னா அதுக்கு முன்பாக துதி வேணும். ஜெகோசபாத் அப்படிதான் செய்தான், தாவீது அப்படிதான் செய்தான், பவுல் அப்படிதான் செய்தார். துதித்து ஆராதிக்கும் பொழுதே உடைய சங்கிலிகள் எல்லாம் தெருப்பட்டது.
ஹalleluya. ஹalleluya. இப்போ நம்ம ஏதோ பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் ஆவிக்குரிய கண்களினால பார்க்கும் பொழுது நம்ம மேல இருந்த ட்ராப் அப்படியே கலண்டு விழுந்ததை நான் பார்த்தேன். நம்ம மேல இருந்த சங்கிலிகள் கலண்டு விழுந்ததை நான் பார்த்தேன். ஆவிக்குரிய கண்கள்ல நான் எதை பார்த்தனோ அது உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. ஹalleluya. அதை காத்துக்கொள்ளுங்கள். இப்ப நான் சொன்ன வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா விதமான சங்கிலிகள் கலண்டு விழுந்ததை நான் பார்த்தேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. இதே பிரசன்னத்தோடு கூட இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துங்கப்பா. இந்த துதி ஆராதனையை ஒரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. அவரோடு அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நமக்கு எப்பொழுதும் நமக்கு பேரின்பத்தை தான் கொடுப்பார். ஆனா நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சுய சித்தத்துல ஓடி அந்த பேரின்பத்தை இழந்து போயிடுறோம் பாருங்க. பஸ்ஸில் ஒரு முறை சென்னை போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அந்த ட்ராவல்ஸ் நிறுத்தி நாங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு என்னை எழுப்பி, என்னோடய பாஸ்டர் படிச்சுட்டு பைபிள் காலேஜில் படிக்கிட்டு, டீ குடிக்கலாம் வாங்க அப்படி போய் டீ குடித்தோம். அவன் சீக்கிரம் குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாரு. நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா பேரின்பமாக அந்த பஸ்ஸுக்குள்ளே தூங்கிட்டு போனேன். என்னை எழுப்பி கீழே இறக்கி விட்டுட்டு அவன் பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருந்தாங்க. அப்போது அது யார் இழந்து போனது? அந்த பேரின்பத்தை இழந்தது யார்? நான். என் கூட வந்த என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா, இறக்கி விட்டுட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். ஆனால் இறங்கின நான் தூங்கிட்டு இருந்தேன், பேரின்பத்தில் இருந்தேன். என்னை கீழே இறக்கி என்னைய அத்துவானத்தில் விட்டுட்டு அந்த பஸ்ஸு போயிடுச்சு. ட்ராவல்ஸ் அதை எங்கேயும் போய் பிடிக்க முடியாது. அடுத்தது நான் சின்ன சின்ன டவுன் பஸ்ஸாக பிடிச்சி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்முடைய நண்பர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது சில நேரங்களில் டவுன் பஸ் பிடிக்க வேண்டிய வேலை வந்துடும். நிச்சயமாக சொல்கிறேன். நம்ம அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டில் போயிடுது. பர்வீன் அப்படிங்கிற ஒரு ட்ராவல்ஸ், அது நல்ல ஹை ஸ்பீடு ட்ராவல் போயிட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் நான் இறங்கி ஒரு அட்டாசு பஸ்ஸில் போகிறேன். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு, அந்த டைம்லலாம் கவர்மெண்ட் பஸ் நினச்சி பாருங்கள், இப்போ கூட நல்லா இருக்குது. அப்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம பயணிக்கும் பொழுது சூப்பர் ஃபாஸ்ட்டில் ஹல்லேலூயா கர்த்தர் கொண்டு போகிற டெஸ்டினி நம்மை வந்து சேரும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லைகளுக்கு நம்ம சீக்கிரம் போய் சேருவோம். ஆனால் அந்த பேரின்பத்தை இழந்து போகும் பொழுது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியுது பாருங்க. ஆனால் ஒரு நல்ல செய்தி, போய் சேர்ந்துருவோம். ஹல்லேலூயா, கண்டிப்பாக போய் சேர்ந்துருவோம். ஏன் அப்படின்னா இறங்குனது யாரு? தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எங்கே நம்ம லாஸ் பண்ணாலும் சரி, மறுபடியும் கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் சின்ன சின்ன டவுன் பஸ்ஸாக அனுப்புவார். ஹல்லேலூயா. அனுப்பியாவது மீட் எடுத்துருவார். ஆமென். சூப்பர் ஃபாஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அவரே இறங்கி வேலை செய்வார். ஹல்லேலூயா. குதர்க்கமாகவே கேள்வி கேட்டுட்டு இருப்பார் ஒரு ராஜா. அந்த ராஜா தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார். இந்த கடவுள்ங்கிறீங்க, அவர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்கிறீங்க. இந்த பூமிக்கு அவர் ஏன் வரணும்? அங்கேருந்தே ஒரு ஆர்டர் போட வேண்டியது தானே. அங்கேருந்தே சுகமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் போடாமல் ஏன் இறங்கி வந்து சிலுவையில் இது பண்ணி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டார்? உடனே அந்த மந்திரி எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தார். அவர் ரசிக்கப்பட்ட மந்திரி என்ன செய்தார்? ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக காத்திருந்தார். ஒரு நாள் வந்துச்சு. அந்த ராஜாவெல்லாம் வெளியூர் பயணம் போனாங்க. வெளியூர் போகும்போது அப்போல்லாம் கப்பலில் போவாங்க. கப்பலில் போயிட்டு கொண்டு இருக்கும்போது நல்ல படை பரிவாரங்கள்லாம் அந்த கப்பலில் இருக்குது, நிறையா இருக்காங்க. ராஜாவும் இருக்கிறாரு, அவரோட பிள்ளை எல்லாம் குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க. அவர் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கடலை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் போயிட்டு இருக்கு. இப்போது தும்முன்னு ஒரு சத்தம் கேட்குது தண்ணிக்குள்ளே. என்னன்னு ராஜா பதறி பார்க்குறாரு. மந்திரி சொல்கிறாரு, உங்களோட இளவரசன் உள்ளே விழுந்துட்டான், தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க உள்ள அப்படின்னு. என்ன பண்ண, ராஜா எதையுமே யோசிக்காம டக்குன்னு உள்ள குதிச்சு அவனை மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குதிச்சுட்டார். தண்ணிக்குள்ள குதிச்சு தேடுறாரு, அங்கே போறாரு இங்கே போறாரு, நீந்தி போறாரு. உள்ள போய் பார்க்குறாரு, இளவரசனை காணோம். இளவரசனை காணமே பதறாரு, தேடுறாரு.
இந்த மந்திரி என்ன பண்ணுறாரு, ஒரு கயிறு உள்ளே போட்டு மேலே வாங்க ராஜா, இளவரசன் வந்துட்டாரு. இளவரசன் வந்துட்டாரா? அப்படி எப்படி வந்தார்? நான் தான் உள்ளே தேடுறேனே காணமே. அப்படி உள்ளே விழுந்தது ஒரு கல் தான் விழுந்துச்சு. இளவரசன் ஒழுகலை, மேலே வாங்கன்னு கூப்பிட்டு, நீங்கள் கை தட்டி யாரங்க அப்படின்னு சொன்னால் 100 பேர் வந்து நிற்பான். ஆனால் உங்கள் பிள்ளை உள்ளே விழுந்துட்டானோன்னு நீங்கள் குதிச்சிங்க பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய அன்பு. அவருடைய பிள்ளை இந்த பூமியில் விழுந்துட்டானா ஆள் அனுப்பி செய்ய மாட்டார், அவரே இறங்குவார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அன்பு தான் தேவனுடைய அன்பு. அவர் நமக்காக இந்த பூமியில குதிச்சார், எதையுமே யோசிக்கல. என் பிள்ளை விழுந்து போயிட்டான் அப்படின்னு வந்து ரத்தத்தை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அந்த அன்புள்ள தேவன் தான் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா! ரத்தத்தை கேட்கிற தேவன் இல்லை, ரத்தத்தை கொடுக்கிற தேவன். நம்ம ஆதி காலத்துல கும்பிட்ட தெய்வங்கள் என்ன பண்ணுச்சு? ரத்தத்தை கேட்டுச்சு, பழி செலுத்திக்கிட்டு ரத்தத்தை கேட்டுச்சு, ரத்தத்தை குடிச்சது எல்லாம் பண்ணுது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ரத்தத்தை கொடுத்தார், தன்னைத்தானே கொடுத்தார். ஓகே ஓகே, வசனங்களை வாசிப்போம். எடுத்து வாசிக்கலாம். எடுங்க, ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதன் ஆனவனே யூதன், உள்ளத்திலே யூதன் ஆனவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. சரி, இதுல எந்த வாக்குத்தத்தமும் இல்லையே, இப்படியே இருக்கே அப்படின்னு சொன்னா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். நம்ம தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லியிருப்பாரு, யூதர்களுக்கு தான் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும், அவங்களுக்கு தான் உடன்படிக்கை இருக்குது. படிச்சிருக்கோம்ல, பைபிள்ல இருக்குது, யூதர்களுக்கு தான் எல்லா உடன்படிக்கையின் காரியங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்மள எப்படி யூதராக முடியும்? நம்மள யாரு? புறஜாதிகள். நமக்கு எப்படி அப்படின்னா, இந்த வசனம் தெளிவா சொல்லுது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி இல்லாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்ப நீங்களும் நானும் யாரு? யூதர்கள், உள்ளத்தின்படி யூதர்கள். ஆபிரகாம் மூலமாக, ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசு மூலமாக பெற்றுக்கொண்ட யூதர். பக்கத்துல பார்த்தால் நீங்க ஒரு யூதன். ஹல்லேலூயா! நீங்க வந்து புறஜாதி கிடையாது, நீங்க யூதன். அவன்கிட்ட சொல்றான், நீ ஒரு யூதன் சொல்லு. ஹல்லேலூயா! உனக்கு புரியாட்டி பரவாயில்ல, கேளுடா சொல்ற விலைக்கு. அப்போ உள்ளத்தில் யூதனானவனே யூதன். சரி, இந்த யூதனுக்கு உண்டாகிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்திலே நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எஸ்தர் எடுங்க, எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 8வது அதிகாரத்தை எடுங்க. எஸ்தர் 8வது அதிகாரம் 16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும், பாருங்க, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இதுதான் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தெளிவான வார்த்தை. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும். எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! இத வந்து நீங்க பார்க்க போறீங்க. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு பிரத்யேகமா தராரு. ஹல்லேலூயா! இது எதுவுமே நமக்கு சென்ற நாட்களில இழந்து போயிட்டோம். வெளிச்சத்தை இழந்துட்டோம், மகிழ்ச்சி இழந்துட்டோம், களிப்பு இழந்துட்டோம், கனத்தை இழந்து விட்டோம். ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருந்திருக்கலாம். ஆனா இப்போ தேவன் புதிய வருடத்துக்கும் சேர்த்து, இந்த புதிய மாதத்திற்கு சேர்த்து கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, வெளிச்சம். ஹல்லேலூயா! அந்த வெளிச்சம் நமக்குள் வரும் பொழுது, கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும் பொழுது, கூடவே மகிழ்ச்சி, களிப்பு, கனம். ஹல்லேலூயா சொல்லுங்க, மகிழ்ச்சி, களிப்பு, கனம். இந்த 3 காரியங்களும் அந்த வெளிச்சம் வருகிற பட்சத்திலே நமக்குள்ளாக வருகிறது. ஆமென். கர்த்தர் சொல்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொன்னார். ஆதியாகமம் 1ல சொல்றார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப வெளிச்சம், அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் வீசாது அப்படின்னு சொன்னா, அந்த வெளிச்சம் ரீச் ஆகாத இடம் இருள் இருக்கு. வெளிச்சம்னு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? இருள் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கு. இந்த இருள, இந்த இடத்துல இருக்கிற இருளை எது கொண்டு வருது? இல்ல, இங்க ஒரு இருள் இருக்குது, இங்க வெளிச்சம் இருக்குது.
இங்க வெளிச்சம் இருக்கு, இங்க இருக்கிற இருளை எது கொண்டு வருது? இருளை எது கொண்டு வருது? இந்த ஐபேட் கொண்டு வருது. இது தடுத்தாதான், வெளிச்சத்தை இது ஹோல்டு பண்ணாதான் இங்க இருள் வந்து சேருது. அப்ப இந்த இருளை யார் அலோவ் பண்றது? ஐபேட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சம் வருது, ஆனா அந்த இருளை யார் அலோவ் பண்றோம்? நம்ம தான் அலோவ் பண்றோம். ஒரு இருள் தேவ பிள்ளைக்குள்ள எப்படி வருது? தேவ வெளிச்சம் ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருக்கு, ஆனா இருளை ஒரு பக்கம் நம்ம வாங்கிட்டே இருக்கிறோம், ஒரு பக்கம் நம்ம அலோவ் பண்றோம். அதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனி. த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில், த ட்ரீ ஆஃப் லைஃப். எதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள், அதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானிச்சிட்டார் உங்களை ராஜாதி ராஜாவை மாற்றணும், ராஜாத்தியாக மாற்றணும். அதுதான் தேவ தீர்மானம். ஆனால் அந்த இருள் எப்படி வந்துச்சு? நான் அதை அனுமதிக்கிறேன், அதனால் அந்த இருள் வந்துச்சு. ஒரு நல்ல காரியம் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுக்கிறார், வெளிச்சமும். ஹல்லேலூயா. முதல் வார்த்தை சொல்றாரு, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக், வெளிச்சம் வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக், வெளிச்சம் வந்துருச்சுன்னா களிப்பு ஆட்டோமேட்டிக், வெளிச்சம் வந்துருச்சுன்னா கனம் ஆட்டோமேட்டிக். ஹல்லேலூயா. உங்களை எங்கெங்கெல்லாம் கனவீனப்படுத்தினார்கள் அங்கெல்லாம் வெளிச்சம் வருது இயேசுவின் நாமத்தினாலே. உங்களை எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாம இருந்தோ அங்கெல்லாம் வெளிச்சம் வருது இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத இடங்களில் தேவன் அவருடைய வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அனுமதித்த அந்த இருளை நானே எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பக்கத்துல, தலைமையில கை வச்சு. நான் அனுமதிச்ச இருளை நானே எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இனி தேவ வெளிச்சம் மாத்திரமே என் மேல அடிக்க போகுது, தேவனுடைய வெளிச்சம் மாத்திரமே என்ன மேல வீச போகுது. அந்த வெளிச்சம் என் மேல் வந்து விட்டது என்று சொன்னால் ஓ, எந்த இருளினுடைய அதிகாரிகள் நம்ம மேல அதிகாரம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், அடிமைத்தனத்துக்கு அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், அடிமைத்தனத்துக்கு அல்ல. அந்த ஆதாம் என்ன செஞ்சான்? அந்த ஆளுகை முழுவதும் பிசாசு கையில் விட்டு போட்டான். ஒரே ஒரு காரியத்தை செய்து அந்த ஆளுகை, தேவன் சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள் கீழ்ப்படுத்துங்கள்னாரு. இதை ஆண்டு கொள்ளுங்கள் கீழ்ப்படுத்துங்கள் சொன்னாரு. ஆனா அதை பிசாசு இந்த பூமியை ஆள்றான். மறுபடியும் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அதே ஆளுகையை கர்த்தர் மறுபடியும் உங்க கையில கொடுக்கிறாரு. ஜெனிஃபர் உங்க கையில கொடுக்கிறாரு, மன்னஸ் உங்க கையில கொடுக்கிறாரு, கெவின் உங்க கையில கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கைகள்ல இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கிறார். இழந்து போனதை மீட்டு எடுக்கும்படி அவர் இந்த பூமியில வந்தார். அந்த வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கட்டளை இடுகிறார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த சத்தம் வந்தாலும் சரி, ஒரே வார்த்தை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நான் அடைக்கிறேன்னு சொல்லிருங்க. ஹல்லேலூயா. அந்த சத்தத்துக்கும் அந்த வலிக்கும் அந்த பாதைக்கும் நீங்கள் உங்களுடைய கதவுகளை அடைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் கனத்தையும் கட்டளையிடுவார். கனம்னா ஹானர். அந்த ஹானர் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கனப்படுத்துகிறார். உங்களை கனத்துக்குரியவர்களா வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோழி முட்டைகளோட வளர்ந்த வல்லூர் முட்டை மாதிரி நம்ம அங்கிருந்து பொறிஞ்சு அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நாம் கழுகு என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இந்த நாள் என்னன்னு தெரியல, ஆண்டவர் ஒரே கழுகா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால நல்ல கழுகு தான் உயரத்தில் பறவை, இருக்கிறதுலே அதிகமாக உயரம் பறக்கக்கூடிய பறவை அது கழுகு தான். அதனால இன்னைக்கு ஆண்டவர் அந்த உயர்வை கட்டளையிடுகிறார். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம், அந்த ஒளியினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒளியிலே நடந்தோமானா கர்த்தருடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்கும். ஏசாயா எடுத்து வாசிங்க, 60வது அதிகாரம் 2வது வசனம்.
பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா எல்லாரும். குட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உங்கள் மேல் உதித்திருக்கிறது. உங்கள் மேல் இருக்கிற வெளிச்சத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். பெரிய பெரிய ஆட்கள் உங்களை நோக்கி வருவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள். கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்றேன். உங்களிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். பெரிய பெரிய ஆட்களை நீங்க சந்திக்க போறீங்க. இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அடுத்த 2025 முழுவதுமாக இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு, உங்கள் இடத்துல லைட் இருந்ததுன்னா, உங்கள் இடத்துல அந்த வெளிச்சம் இருந்ததுன்னா, கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதித்ததுன்னு சொல்லி இருக்குது. உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு சூரியன் இனி வெளிச்சமா இருக்காது, சந்திரன் தன் வெளிச்சத்தை தராது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க மறுபடியும் கூட கேளுங்க. இந்த வார்த்தையினுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சூரியன் இடத்துல இருந்தோ சந்திரன் இடத்துல இருந்தோ ஒளியை நீங்க பெற்றுக்கொள்வதில்லை. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவர் வெளிச்சமாய் இருந்தார்னா களிப்பு, மகிழ்ச்சி, கனம் எல்லாம் உங்களை வந்து ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை எங்களுக்கு போதுமானதா இருக்குது ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாசத்துக்கும் இனி வருகிற அந்த வருடத்துக்கும் உமது வெளிச்சம் மாத்திரம் எங்க மேல அடிச்சதுன்னா போதும். உங்கள் முக பிரகாசம் எங்க மேல வீசிச்சுனாவே போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்துல நாங்க நடக்க முடியுமே. ஹல்லேலூயா. உமது வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்குதாப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் இந்த வருடம் முழுவதும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்திலே நாங்கள் நடக்க அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவ திட்டம் எங்க வாழ்க்கை நிறைவேறட்டும். இந்த வருகிற மாதம் உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். வருகிற வருடத்தை உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எங்களை கருப்போல காத்தீங்க. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய ஆவிக்குள்ளாகவும் முத்திரை போடுகிறேன். கர்த்தர் என் மேல் வைத்த அபிஷேகத்தை கொண்டு நான் அப்பா வந்திருக்கிற இவர்களிடத்திலும் உலகெங்கில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் இந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். தேவ வல்லமை இப்பொழுது ஒரு முத்திரை போடட்டும். தேவனுடைய கரம் ஒரு முத்திரையை போடட்டும். நீங்கள் வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் வீசுகிறது. அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் களிப்பையும் கனத்தையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இது எந்த மாதத்துல கிடைக்கும் தெரியுமா? எடுத்து வாசிங்கள். எஸ்தர் 8:11. தேங்க்யூ ஜீசஸ்.
அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம், இங்க பாருங்க, ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே, 12ஆம் மாதம், இது 12வது மாதம். நம்முடைய கிரிகோரியன் கேலண்டர்ல இது 12ஆம் மாதம். இந்த மாதத்துல தேவன் நிச்சயமாகவே யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சி களிப்பும் கனத்தையும் அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் முத்திரை போடப்படுவதாக. தேவ வல்லமை இதை செய்யட்டும். ஆண்டவரே, இதனுடைய காரியங்களை நாங்கள் வருகிற மாதத்திலே நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர, மகிழ்ச்சியும் களிப்பும், ஆண்டவரே ஸ்தோத்திர, கனமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலே நான் முத்திரையை போடுகிறேன். இது கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பதினாலே எங்களுக்கு உண்டாகிற இந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். இது ஒரு கவனன்ட் வேர்டு, இது ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை. இந்த வார்த்தைகளை ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கையில, இரத்த உடன்படிக்கையில இருக்கிற எங்களுக்கு இந்த வார்த்தைகளை சுதந்திரமாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. தேவ வல்லமை இதை செய்யட்டும். தேவனுடைய கரம் இதை செய்யட்டும். தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் கரம் இதை செய்யட்டும். நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய பலத்த கரங்களுக்களாக நான் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எங்கள் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் இனி வருகிற நாட்களிலே, வருகிற மாதத்திலே, வருகிற வருடங்களிலே இவைகள் எல்லாம் ஒன்று விடாமல் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டு தேவனுடைய வெளிச்சத்தை எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரே, இருளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தேவ வல்லமை, தேவனுடைய அக்கினி மதில் எங்களை சுற்றிலும் வந்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிசாசினுடைய எந்த தந்திரங்களையும் சுட்டெரிக்கக்கூடிய அக்கினி மதில் எங்களை சுற்றிலும் வந்திருக்கிறது. எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் வந்திருக்கிறது. எங்களுடைய வேலையை சுற்றிலும், எங்கள் தொழிலை சுற்றிலும் வந்திருக்கிறது. அப்பா, அந்த பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் முடிசூட்டி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நமக்கு சோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க இருக்க ஒவ்வொருவரையும் அதுக்காக ஒப்பு கொடுத்தங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.